அனைவருக்கும் வணக்கம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வடைச்சட்டி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் தான் ஊற்றுனேன். நான் வீட்டில் ஒரு குடம் நெய் கொஞ்சம் இருந்துச்சுங்க. அந்த நெய்யை கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். சாப்பாடு வெந்த பிற்பாடு கடைசியாக மீதி நெய்யை ஊற்றி கிளறிட்டு மூடி வச்சுட்டு சாப்பிட்ணும். அதனால் கொஞ்சமாக நெய் ஊற்றணுங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. பட்டை லவங்கம் போட்டாச்சு. பூண்டு தட்டி வச்சுருந்தேங்க. 4-5 பூண்டு பல் தட்டி வச்சுருந்தேன், போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் தான். ஒரு வேளைக்கு சாப்பிட்றதுக்காக அரிசி 1 டம்ளர் அரிசி தாங்க போட்டேன். 1/4 கிலோ அரிசி. வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி பழத்தை போட்டுட்டு, தக்காளி வதங்கின உடனே கொஞ்சமாக மஞ்சத்தூளும், என்னுடைய மகன் ஒரு பாக்கெட் வெஜிடபிள் பிரியாணி போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்டு 2 பாக்கெட்டு நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. அப்படி அது வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். அதை 1 ஸ்பூனாட்ட போட்டேங்க. தக்காளி வதங்கின உடனே கேரட்டு போட்டாச்சு. மட்டன் பிரியாணிக்கும் கோழி செஞ்சால் கோழி குழம்புக்கும் போடுறதுக்காக இந்த பாக்கெட்டில் தூள் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. அப்படி மசாலா பொடியெல்லாம் பச்சை பட்டாணி பாருங்கள். ஏற்கனவே நான் காயாக வாங்கி உரித்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேங்க. அதுக்கு கொஞ்சமாக எடுத்து போட்டிருக்கேன். நான் ஒரு வேளைக்கு சாப்பிட்றதுக்கு தான் நான் இப்போ சமையல் செஞ்சுட்ருக்கேன். நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கலக்கி விட்டாச்சு. உப்பும் போட்டாச்சு. இப்போ அடுத்தது எலக்ட்ரிக் குக்கரில் இந்த வடைச்சட்டில் இருந்தது எல்லாத்தையுமே எலக்ட்ரிக் குக்கரில் மாற்றிட்டுங்க. அரிசி பாருங்கள் போட்டிருக்கேன். தண்ணி 3 டம்ளர் தண்ணி ஊற்றுனேங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுனேன். சாப்பாடு பஞ்சாட்ட அருமையாக வந்துருச்சுங்க. 25 நிமிஷம்தாங்க. எலக்ட்ரிக் குக்கரில் பொங்குறதெல்லாம் இல்லைங்க. கரெக்டாக இருக்குது. வச்சு போட்டு நம்ம வேறு வேலை ஏதாச்சும் இருந்தால் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். பாருங்க, சாப்பாடு வெந்துருச்சு. இந்த ஃபோனில் அப்படியே லைட்டாக அந்த மாய்ஸ்சர் படிஞ்சிருச்சுங்க. நான் எப்பயுமே சாப்பாடெலாம் செஞ்சால் இப்படி தான் ஒரு கப்பில் போட்டு பிளேட்டில் போட்டு சாப்பிடுவோம். என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, லைக் ஒன்று போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.